இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏரியா பரப்பளவு பற்றி. ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலாலாம் பார்த்துடலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர், சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர். ஏங்கிறது இங்கே பக்கம், சைட் ஆஃப் த ஸ்கொயர். இன்னொரு ஃபார்முலா இருக்கிறதுக்கு ஹாஃப் டி ஸ்கொயர். டிங்கிறது டயகனல், மூளை விட்டம். ஒரு சதுரத்துக்கு இப்படி மூளை விட்டம் இருக்கும்ல, அந்த மூளை விட்டம் டி ஸ்கொயர், ஹாஃப் டி ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி. எல்ங்கிறது நீளம் லென்த், பிங்கிறது பிரெத் அகலம். அடுத்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். பிங்கிறது பேஸ் அடிப்பக்கம், ஹெச்ங்கிறது ஹைட் உயரம். அடுத்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இங்கே எஸ்ங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஏபிசிங்கிறது முக்கோணத்தின் பக்கங்கள், சைட்ஸ். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 ஏ ஸ்கொயர். ஏங்கிறது பக்கம், சைடு. ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம், இணைக்கரத்தின் பரப்பளவு பி இன்ட்டு ஹெச். பிங்கிறது பேஸ் அடிப்பக்கம், ஹெச்ங்கிறது ஹைட் உயரம். ஏரியா ஆஃப் அ ராம்பஸ், சாய் சதுரத்தின் பரப்பளவு ஹாஃப் d1 d2. d1 d2ங்கிறது மூளை விட்டங்கள். இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, பி இன்ட்டு ஹெச். பிங்கிறது பேஸ், ஹெச்ங்கிறது ஹைட் அடிப்பக்கம் உயரம். அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம், சரிவகத்தின் பரப்பளவு ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பிங்கிறது இணை பக்கங்கள், பேரலல் சைட்ஸ். ஹெச்ங்கிறது ஏபிக்கு இடையே உள்ள தூரம். ட்ரெப்பீசியம் எப்படி இருக்குமா? இது ரெண்டு இணை பக்கங்கள், இது ஒன்று ஏ ஒன்று பி. இது ரெண்டுத்துக்கும் உள்ள இடையில் உள்ள தூரம் ஹெச். ஹெச் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அடுத்தது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள், வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர். ஆறுங்கிறது ரேடியஸ், ஆரம். ஏரியா ஆஃப் அ செக்டார், வட்டகோண பகுதியின் பரப்பளவு. இதுக்கு ஃபார்முலா ஹாஃப் ஆர்க் லென்த் இன்ட்டு ஆர், ஹாஃப் வில்லின் நீளம் இன்ட்டு ஆரம். வட்டம், இதுதான் வட்டகோண பகுதி. இன்னொரு ஃபார்முலா அதுக்கு பையார் ஸ்கொயர் தீட்டா பை 360. ஏரியா ஆஃப் அ செமி சர்க்கிள், அரைவட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் பை 2. ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் ஆஃப் ரூம், ஒரு அறையின் 4 சுவர்களின் பரப்பளவு 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். எல்ங்கிறது நீளம், பிங்கிறது அகலம், ஹெச்ங்கிறது உயரம், லென்த் பிரெத் ஹைட். இப்போ கணக்குக்கு போகலாம். ஒன் சைட் ஆஃப் அ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 15 மீட்டர் and one of its diagonals is 17 meter. Find the area of the field. ஒரு செவ்வக வயலின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் என்றால் அந்த வயலின் பரப்பளவு காண்க. இப்போ வயல் வந்து செவ்வகம் சைஸில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பக்கம் 15 மீட்டர், ஒரு சைடு வந்து 15 மீட்டர். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல்ஸ் இஸ் 17 மீட்டர். டயகனல்னா மூளை விட்டம். இந்த மூளை விட்டம் வந்து 17 மீட்டர். இந்த ஃபீல்டு, இந்த வயலோட பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஹைபாட்னியோஸ், கர்ணம். இது ஒரு பக்கம். அப்போ இன்னொரு பக்கத்தை கண்டுபிடிக்கலாம். பித்தாகரஸ் தியரம் படி இன்னொரு பக்கம் இது என்ன வரும்? ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் வந்து 289 மைனஸ் 15 ஸ்கொயர் வந்து 225. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 64. ரூட் ஆஃப் 64ங்கிறது 8. அப்போ இந்த பக்கம் தெரிஞ்சிருச்சு 8 மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த ஃபீல்டு, பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் இப்போ 15 மீட்டர், அப்போ ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. 15 இன்ட்டு 8 பரப்பளவு 15 இன்ட்டு 8 120 மீட்டர் ஸ்கொயர். இதான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A lawn is in the form of a rectangle having its sides in the ratio 2:3. The area of the lawn is 1/6 hectares. Find the length and breadth of the lawn. செவ்வக வடிவில் உள்ள ஒரு புல்வெளியின் பக்கங்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளது.
புல்வெளியின் பரப்பளவு 1/6 ஹெக்டேர்கள். புல்வெளியின் நீளத்தையும் அகலத்தையும் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மில், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு புல்வெளி இருக்குது, லான் இருக்குது. அதோட லென்த் அண்ட் பிரெத் என்ன ரேஷியோவில் இருக்குது, 2:3 இருக்குது. இது 2x வச்சுக்கலாம், இதை 3xன்னு வச்சுக்கலாம். அதோட ஏரியா பரப்பளவு கொடுத்துருக்காங்க 1/6 ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருங்கிறது 10,000 ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஹெக்டேர் 10,000 சதுர மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்ம்லாம் L × B. Lங்கிறது 3x, Bங்கிறது 2x. அப்போ 3x × 2x இஸ் ஈக்குவல் டு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 1/6 ஹெக்டேர்ஸ். 1/6 இன்ட்டு ஹெக்டேரை ஸ்கொயர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுனா 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3x × 2x 6x இஸ் ஈக்குவல் டு 6x² இஸ் ஈக்குவல் டு 10,000/6. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 10,000/6 × 6. x² is equal to x is equal to root of 10,000/6 into 6. x is equal to அப்போ 10,000 எப்படி எழுதலாம், 100 × 100 எழுதலாம். இது 6 × 6 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 100/6 கேன்சல் பண்ணால் 50/3. இப்போ நமக்கு என்ன வேணும், லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த லான் வேணும். அவங்க கேட்டிருக்கிறது புல்வெளியின் நீளமும் அகலமும். லென்த்து நீளம் என்ன வச்சுருக்கோம், 3xன்னு வச்சுருக்கோம். அப்போ 3x × 3xனா ஈக்குவல் டு 3 × எக்ஸுக்கு பதிலாக இந்த 50/3. எக்ஸை 50/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, எக்ஸுக்கு பதிலாக 50/3. 3 கேன்சல் ஆகிடும், 50 மீட்டர்ஸ். பிரெத்துங்கிறது அகலம். அகலம்ங்கிறது 2x. 2 × 50/3 ஈக்குவல் டு 100/3 மீட்டர்ஸ். அடுத்த கணக்கு, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஒன் ஆஃப் whose diagonals is 3.8 மீட்டர் லாங். ஒரு சதுரத்தின் ஒரு மூலைவிட்ட 3.8 மீட்டர் நீளம் என்றால் அச்சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ d². டிங்கிறது இங்கே டயகனல். ஒரு ஃபார்முலா a², இன்னொரு ஃபார்முலா ½ d². ½ × d மூலைவிட்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.8 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ½ × 3.8 × 3.8. 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 1.9. 1.9 × 3.8 வந்து 7.22 ஈக்குவல் டு 7.22 மீட்டர் ஸ்கொயர். அதான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு, the diagonals of two squares are in the ratio 2:5. Find the ratio of their areas. அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 சதுரங்களின் மூலைவிட்டங்களின் விகிதம் 2:5. அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் காண்க. மூலைவிட்டங்களின் விகிதம் 2:5. ரேஷியோ ஆஃப் த டயகனல்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் த ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் பரப்பளவுகளின் விகிதம் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ d². இதுதான் பரப்பளவுக்கு ஃபார்முலா. அப்போ ½ × dக்கு பதிலாக 2² is to ½ × 5². இதை வந்து 2xன்னு வச்சுக்கலாம், இது 5xன்னு வச்சுக்கலாம். அப்போ 2x ஹோல் ஸ்கொயர், இது 5x ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், இந்த ½ கேன்சல் ஆகிடும். 2x ஹோல் ஸ்கொயருங்கிறது 4x². 5x ஹோல் ஸ்கொயருங்கிறது 25x². x² கேன்சல் ஆகிடும். 4:25. இதுதான் அதோட ரேஷியோ. ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் வந்து 4:25. அடுத்த கணக்கு, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose sides measure 15 cm, 16 cm and 17 cm. 15 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. இப்படி 3 வெவ்வேறு அளவு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அது கொடுத்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா
ஏரியா இஸ் ஈக்குவல் டு பரப்பளவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இந்த எஸ்ஸுங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஏபிசிங்கிறது அதோட பக்கங்கள் என்ன கொடுத்துருக்கு? 15, 16, 17. சைட்ஸ் வந்து 15, 16, 17 by 2. 25, 31, 41, 48 by 2 equal to 24. இப்போ எஸ் மைனஸ் ஏ என்ன வரும்? ஏங்கிறது 15, பிங்கிறது 16, சிங்கிறது 17. அப்போ எஸ் மைனஸ் ஏங்கிறது 24 மைனஸ் 15, 9. எஸ் மைனஸ் பிங்கிறது 24 மைனஸ் 16, 8. S minus C ங்கிறது 24 minus 17, 7. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 24 இன்ட்டு S minus Aக்கு பதிலாக 9, Sக்கு பதிலாக 24, S minus Aக்கு பதிலாக 9, S minus Bக்கு பதிலாக 8, S minus Cக்கு பதிலாக 7 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 24 எப்படி அதில் 3 இன்ட்டு 8, 9 3 into 3, 8 அப்படியே போட்டுக்கலாம், 7 அப்படியே போட்டுக்கலாம், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இப்போ 2 3க்கு பதிலாக ஒரு 3, 2 8க்கு பதிலாக ஒரு 8, இது மீதி 2 3க்கு பதிலாக ஒரு 3, 2 8க்கு பதிலாக ஒரு 8, மீதி இருக்கிறது 21. 24 ரூட் 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் சம். Find the length of the altitude of equilateral triangle of side 3 root 3 cm. பக்க அளவு 3 ரூட் 3 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் காண்க. சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர். ஏரியா ஆஃப் an equilateral triangle. ஏரியா ஆஃப் an equilateral triangle. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு √3/4 a ஸ்கொயர். √3/4 இன்ட்டு இங்கே ஏங்கிறது சைடு பக்கம் 3 √3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 3 √3 a ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் பண்ணணும், ஈக்குவல் டு √3/4. இதை ஸ்கொயர் பண்ணால் 9, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, ஈக்குவல் டு 27 √3/4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது பரப்பளவு ஏரியா. நமக்கு கேட்டிருக்கிறது லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட். முக்கோணத்துக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ½ BH. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு ஃபார்முலா ½ இன்ட்டு B இன்ட்டு H. இப்போ பிங்கிறது 3 √3 பக்கம் பேஸ், அடிப்பக்கம் சமப்பக்கம் முக்கோணம்னா 3 பக்கமும் சமமாக இருக்க போகுது. அப்போ அடிப்பக்கமும் அதுக்கு 3 √3 தான், ½ இன்ட்டு 3 √3. ஹெச் உயரம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட்னா உயரம், ஹைட், ஆல்டிடியூட் எல்லாமே ஒன்று தான். ½ இன்ட்டு 3 √3 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு பரப்பளவு இங்கே தெரியும் 27 √3/4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். √3 கேன்சல் ஆகிடும், 2 2s are 4, 3 9s are 27. அப்போ h ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். இதுதான் ஆல்டிடியூட் உயரம், h ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு. The area of a circular field is 13.86 hectares. Find the cost of fencing it at the rate of rupees 4.40 per meter. ஒரு வட்ட வயலின் பரப்பளவு 13.86 ஹெக்டேர்கள். ஒரு மீட்டருக்கு வேலி அமைக்க ரூபாய் 4.40 ஆகும் என்றால் முழு வயலுக்கும் ஆகும் செலவு என்ன? ஒரு வட்டமாக ஒரு வயல் இருக்குது. இதோட பரப்பளவு 13.86 ஹெக்டேர்ஸ். வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஈக்குவல் டு πr ஸ்கொயர். இந்த πr ஸ்கொயர் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 13.86 ஹெக்டேர்ஸ். ஹெக்டேர் 1 ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு 10,000 ஸ்கொயர் மீட்டர். அப்போ 13.86 இன்ட்டு 10,000.
இதை மல்டிப்ளை பண்ணால் 1386, இங்கே 4 zeros, 2 digits தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 138600 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் பையார் ஸ்கொயர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அதில், ஒரு மீட்டருக்கு வேலி அமைக்க ரூபாய் 440 ஆகும் என்றால் முழு வயலுக்கு ஆகும் செலவு என்ன? வேலி அமைக்கிறது இதோட சுற்றளவுக்கு தான் வேலி அமைப்போம். அப்போ இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கு ஃபார்முலா வட்டத்தின் சுற்றளவு circumference of a circle இல்லைன்னா பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள், ரெண்டு ஒன்று தான், ஈக்குவல் டு 2πr. அப்போ நமக்கு ஆர் தெரியணும். இங்கே பைஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1,38,600 இருக்கா. பைஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 138600. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 138600 டிவைடட் பை பை. பையோட வேல்யூ 22/7. 138600 அதை தலைகீழாக போட்டோம்னா 7/22 ஆகிடும். இப்போ 11 இதை கேன்சல் பண்ணலாம். 11 1s are 11, 28, 11 2s are 22, 66, 11 6 are 66, 11 2s are 22, மறுபடியும் 2ஆல் 2 6 are 12, 3000. இப்போ ஆர் ஸ்கொயருங்கிறது 6300 இன்ட்டு 7. இதை எப்படி எழுதலாம்? 7 இன்ட்டு 900, 7 9s are 63 இன்ட்டு 100 இன்ட்டு 7. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 இன்ட்டு 9 இன்ட்டு 100 இன்ட்டு 7. 2 7க்கு பதிலாக ஒரு 7, 9ஓட ரூட்டு 3, 100ஓட ரூட்டு 10. அப்போ 7 இன்ட்டு 3 இன்ட்டு 10, 210. இதுதான் ஆர். ஆரம்ங்கிறது 210 சென்டிமீட்டர். இப்போ இங்கே கொண்டு வந்து அதை போடணும். 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7, ஆருக்கு பதிலாக 210, 730. 2 into 22 44 into 30, 3 4s are 12, 3 4s are 12, 13, 1320 என்னது மீட்டர், 1320 மீட்டர். இதுதான் வட்டத்தின் சுற்றளவு. ஒரு மீட்டர் வந்து 4 ரூபாய் 40 பைசா. அப்போ காஸ்ட் மொத்த செலவு 1320 இன்ட்டு 4.40. இதை மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8, 4 3s are 12, 4 1s are 4 5, 4 2s are 8, 4 3s are 12, 4 1s are 4 5, 8 10 8 5 2 0. அப்போ 5808 2 digits தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ rupees 5808. அதான் அதுக்கு ஆன்சர். Next sum. The ratio of the circumferences of two circles is 2:3. What is the ratio of their areas? இரண்டு வட்டங்களின் சுற்றளவுகளின் விகிதம் 2:3 என்றால் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன? Ratio of the circumferences of two circles. ஒரு சர்க்கிளோட ஆரம் ஆர்னு வச்சுக்கலாம். இன்னொரு வட்டத்தோட ஆரம் ஆர், கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். ஒன்று சின்ன ஆர், ஒன்று பெரிய ஆரம். அப்போ சர்க்கம்ஃபரன்சஸ்க்கு ஃபார்முலா 2πr, இன்னொரு வட்டத்துக்கு 2π கேபிட்டல் ஆர். இது என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 2:3. அப்போ 2πr டிவைடட் பை ரேஷியோவை இப்படி டிவிஷனில் எழுதலாம். ஈக்குவல் டு 2/3. 2π கேன்சல் ஆகிடும். r/r ஈக்குவல் டு 2/3. r/r ஈக்குவல் டு 2/3னா நமக்கு வேண்டியது என்னது? ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ், பரப்பளவுகளின் விகிதம். பரப்பளவுகளின் விகிதம்னா பையை r/r ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். r²/r² ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் 4/9. இப்போ பை மல்டிப்ளை பண்ணணும். πr²/πr² ஈக்குவல் டு இந்த பக்கமும் பையை மல்டிப்ளை பண்ணணும். 4π/9π. பை கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் பை கேன்சல் ஆகிடும். அப்போ ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ் இஸ் ஈக்குவல் டு 4:9. ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் ஈக்குவல் டு 4:9. பரப்பளவுகளின் விகிதம் 4:9. அடுத்த கணக்கு. A sector of 120 degrees cut out from a circle as an area of 9.3/7 square centimeter. Find the radius of the circle. ஒரு வட்டத்திலிருந்து வெட்டப்பட்ட 120 டிகிரி வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு 9.3/7 சதுர சென்டிமீட்டர். வட்டத்தின் ஆரம் காண்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கு ஃபார்முலா
பை ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 360 வட்டகோண பகுதியின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 360 அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் அ செக்டார் வட்டகோண பகுதியின் பரப்பளவு equal to pi r square theta by 360 pi r square தீட்டாக்கு பதிலாக இங்கே கோணம் கொடுத்துருக்காங்க 120 into 120 divided by 360 is equal to area 93/7 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 93/7 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 123 இங்கே வந்துடும். pi r square by 3 இது வந்து கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றலாம். அப்போ 7 into 9 63 63 + 3 66/7. இப்போ pi r square is equal to 66 into இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3/7. பையோட வேல்யூ 22/7 r square equal to 66 into 3/7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ r square is equal to 66 into 3 22 இங்கே கீழே வந்துடும் by 22 3s are 66 r square is equal to 3 into 3 அப்போ r equal to root of 3 into 3 equal to 3 centimeter. ஆரம் radius equal to 3 centimeter. அடுத்த கணக்கு the length of one side of a rhombus is 6.5 cm and its altitude is 10 cm. If the length of one of its diagonals is 26 cm, find the length of the other diagonal. ஒரு சாய் சதுரத்தின் ஒரு பக்க அளவு 6.5 cm மற்றும் அதன் உயரம் 10 cm, அதன் ஒரு மூலை விட்டம் 26 cm எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் நீளம் காண்க. ராம்பஸ்க்கு ஏரியாவுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து half d1 d2, இன்னொன்று b into h பேஸ் into height. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இப்போ ஒரு சைடு கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிறது 6.5 cm. ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட்னா ஹெச் உயரம் கொடுத்துருக்காங்க, h equal to 10 cm. அப்போ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் சாய் சதுரத்தின் பரப்பளவு equal to b into h. b into h na 6.5 into 10 equal to 65 centimeter square. இன்னொரு ஃபார்முலா என்னது half d1 d2. ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க 26 cm, இன்னொரு டயகனல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா is equal to half d1 d2 equal to half, ஒரு d1 தான் கொடுத்துருக்காங்க என்னது 26, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இன்னொரு d தான் நம்ம கண்டுபிடிக்கணும், d2 equal to 65. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 2 13s are 13 d2 equal to 65. 13 இதை கேன்சல் பண்ணால் 5. அப்போ d2 equal to 5. இன்னொரு மூலை விட்டம், மற்றொரு மூலை விட்டத்தின் நீளம் 5 cm. Length of the other diagonal 5 cm. இந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க, ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பயிற்சி கணக்குகளை எக்ஸசைஸ்க்கு நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைல் லிங்க் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.